அவன் அவள் வக் அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்றோங்க. இது ரொம்ப ரொம்ப தப்பு. இந்த மாதிரியான உச்சரிப்பு ஹிந்தியிலேயே கிடையாது. ஹிந்தி கரண்ட் இந்த மாதிரி பேசணும்னா நம்மள வித்தியாசமா தான் பார்ப்பாங்க. நான் எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்றேன்னு ஃபாலோ பண்ணுங்க. வஹ கர்த்தா ஹை, வஹ கர்த்தி ஹை, உஸ்னே கியா, वह करेगा, वह करेगी, वह कर रहा है, वह कर रही है, वह कर रहा था, वह कर रही थी, वह कर रहा होगा, वह कर रही होगी, वह कर चुका है, वह कर चुकी है, वह कर चुका था, वह कर चुकी थी, वह कर चुका होगा, वह कर चुकी होगी, वह सुबह से कर रहा है, वह सुबह से कर रही है, वह सुबह से कर रहा था, वह सुबह से कर रही थी, वह सुबह से कर रहा होगा, वह सुबह से कर रही होगी. सिंपल प्रेजेंट टेंस அவன் செய்கிறான். वह करता है, वह करता है. இந்த இடத்துல வஹன்றது பேச்சு வழக்குல யூஸ் பண்ற வார்த்தை கிடையாதுங்க. இது எழுத்து மொழியில யூஸ் பண்றது. ஆனா பிராக்டிக்கலா ஸ்போக்கன் ஹிந்தியில பேசும் பொழுது वो அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துவாங்க. VO वो இந்த வார்த்தையும் பயன்படுத்தலாம் அல்லது வஹ அப்படின்ற வார்த்தையையும் பயன்படுத்தலாம். தமிழ்ல நிறைய பேர் சொல்லி கொடுக்கும் பொழுது வக் அப்படின்னு தான் ப்ரொனவுன்ஸ் பண்றாங்க. சொல்லி கொடுக்குறவங்களே வக்னு சொல்லும் பொழுது அதை கத்துக்கிறவங்களும் வக்னு தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்க. அதனால இந்த வீடியோ ஓ அப்படின்ற வார்த்தைக்கு பதிலா நான் வஹன்ற வார்த்தையை யூஸ் பண்ணி ப்ரொனவுன்ஸ் பண்ணி இந்த வீடியோ பதிவு பண்றேங்க. அவள் செய்கிறாள். வஹ கர்த்தி ஹை, वह करती है. प्रेजेंट कंटिन्यूअस टेंस அவன் செய்து கொண்டிருக்கிறான். वह कर रहा है, वह कर रहा है. அவள் செய்து கொண்டிருக்கிறாள். वह कर रही है, वह कर रही है. प्रेजेंट परफेक्ट टेंस அவன் செய்திருக்கிறான். वह कर चुका है, वह कर चुका है. அவள் செய்திருக்கிறாள். वह कर चुकी है, वह कर चुकी है. प्रेजेंट परफेक्ट कंटिन्यूअस टेंस அவன் காலை முதல் செய்து கொண்டே இருக்கின்றான். वह सुबह से कर रहा है, वह सुबह से कर रहा है. அவள் காலை முதல் செய்து கொண்டே இருக்கின்றாள். वह सुबह से कर रही है, वह सुबह से कर रही है. सिंपल पास्ट टेंस அவன் செய்தான், அவள் செய்தாள். he did, she did, उसने किया, उसने किया. பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அவன் செய்து கொண்டிருந்தான். वह कर रहा था, वह कर रहा था. அவள் செய்து கொண்டிருந்தாள். वह कर रही थी, वह कर रही थी. பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் அவன் செய்திருந்தான். वह कर चुका था, वह कर चुका था. அவள் செய்திருந்தாள். वह कर चुकी थी, वह कर चुकी थी. பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அவன் காலை முதல் செய்து கொண்டே இருந்தான். वह सुबह से कर रहा था, वह सुबह से कर रहा था. அவள் காலை முதல் செய்து கொண்டே இருந்தாள். वह सुबह से कर रही थी, वह सुबह से कर रही थी. सिंपल फ्यूचर टेंस அவன் செய்வான். वह करेगा, वह करेगा. அவள் செய்வாள். वह करेगी, वह करेगी. फ्यूचर कंटिन्यूअस टेंस அவன் செய்து கொண்டிருப்பான். वह कर रहा होगा, वह कर रहा होगा. அவள் செய்து கொண்டிருப்பாள். वह कर रही होगी, वह कर रही होगी. फ्यूचर परफेक्ट टेंस அவன் செய்திருப்பான். वह कर चुका होगा, वह कर चुका होगा. அவள் செய்திருப்பாள். वह कर चुकी होगी, वह कर चुकी होगी. फ्यूचर परफेक्ट कंटिन्यूअस टेंस அவன் காலை முதல் செய்து கொண்டே இருப்பான். वह सुबह से कर रहा होगा, वह सुबह से कर रहा होगा. அவள் காலை முதல் செய்து கொண்டே இருப்பாள். वह सुबह से कर रही होगी, वह सुबह से कर रही होगी. இந்த ஆல் 12 டென்சஸ் சீரியஸ்ல இது மூணாவது வீடியோ. ரெகுலரா பாக்குறவங்களுக்கான அசைன்மெண்ட் 12 காலங்களுக்கும் பதில் கண்டுபிடிக்க முடியுதான்னு பாருங்க. நீங்க கண்டுபிடிக்கிற பதில என்னுடைய வீடியோவோட கம்பேர் பண்ணி பாருங்க. 12 காலத்துக்கும் ஒரு டேபிள் போட்டு முயற்சி பண்ணுங்க. கரெக்டா இருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய முயற்சியும் பயிற்சியும் மட்டுமே
உங்களை அடுத்த கட்டத்துக்கு கூட்டிட்டு போகும். பேசிக்ல இருந்து அட்வான்ஸ் லெவலுக்கு உங்களால போக முடியுங்க. தனித்தனியா பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணிருக்கேங்க. உங்களுடைய வீடியோ தேடுற நேரத்தை கம்மி பண்றதுக்காகவே, குறைக்கிறதுக்காகவே தனித்தனியா பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணிருக்கேங்க. அவன், அவள், அது, வக் இப்படி சொல்றது தப்பு. இதற்கு வஹ அப்படின்னு உச்சரிக்கணுங்க. இவன், இவள், இது, எக் இப்படின்னு சொல்லக்கூடாது. இதுக்கு யஹ அப்படின்னு உச்சரிக்கணுங்க. இந்த யஹ வஹ இந்த வார்த்தைகள் ஹிந்திக்காரங்க எல்லாருக்குமே புரியுமா அப்படின்னா 100க்கு 100 கிடையாது. யாரு பள்ளிக்கூடம் போய் படிச்சிருக்காங்களோ, அட்லீஸ்ட் ஒரு 10th வரைக்குமாவது பாஸ் பண்ணிருக்காங்களோ, அவங்களுக்கு, ஸ்கூல் போனவங்களுக்கு மட்டும்தான் இந்த யஹ வஹ இந்த வார்த்தைகள் புரியும். சாதாரண படிக்காத ஹிந்திக்காரனுக்கு இந்த வார்த்தைகள் புரியாது. ஸ்போக்கன் ஹிந்தி பொதுவா எல்லாரும் பேசுற வார்த்தை என்னன்னா ஓ அப்படின்ற, அவன், அவள், அது அப்படின்றதுக்கு ஓ அப்படின்ற வார்த்தையை தான் எல்லாருமே பயன்படுத்துறாங்க. அதுதான் எல்லாருக்குமே புரியுங்க. இந்த வீடியோல நான் முக்கியமா சொல்ல வர்றது என்னன்னா, வஹ, யஹ இந்த வார்த்தைகளை தான் பயன்படுத்தணும். எக், வக் இந்த வார்த்தைகளை பயன்படுத்தணும். அவங்களுக்கு புரியாது. அதுவும் படிக்காதவனுக்கு சுத்தமாவே புரியாது. இது எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா, யூடியூப்லயே பாருங்க, ஆப்பிரிக்கால கூகுளுக்கு எப்படி உச்சரிக்கிறாங்க. டீச்சர் ஸ்கூல்ல போர்டில் எழுதி போடும்போது GOOGLE கூகுள் அப்படின்னு எழுதி போட்டுட்டு டீச்சர் சொல்லும் பொழுது குலு குலு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரிதான் இந்த யஹ வெஹன்ற வார்த்தையை நம்ம எக், வக் அப்படின்னு உச்சரிக்கும் போது அதுக்கு ஈக்குவலா தான் இருக்கும். புரியாது, கேட்கறவனுக்கு சிரிப்பு தான் வரும். அந்த வீடியோ இது வரைக்கும் பார்க்காதவங்க யூடியூப் ஷார்ட்ஸ், யூடியூப்லயே சர்ச் பண்ணுங்க, ஆப்பிரிக்கன் கூகுள் ப்ரொனன்சியேஷன் அப்படின்னு போட்டீங்கனாலே அது ரிலேட்டடான ஷார்ட்ஸ் நிறைய வரும். செக் பண்ணி பாருங்க. உச்சரிப்பு தான் முக்கியம். எழுத்து நம்ம எழுதி காமிச்சு நம்ம அவங்க கூட பேச்சுவார்த்தை நடத்த போறது இல்ல, வாயில தான் பேச போறோம். அது நம்ம கொடுக்குற சவுண்ட் தான் முக்கியம். பிராக்டிஸ் பண்ணுங்க, ஈஸியா ஹிந்தி கத்துக்கலாம். இந்த வீடியோவிற்கான PDF தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப்ல கான்டாக்ட் பண்ணுங்க, ஃப்ரீயா வாங்கிக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தன்யவாத்.